தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். நல்லதை சொல்வோம், நல்லதை செய்வோம், நல்லதே நடக்கும். இன்று 6/5/2025 செவ்வாய்க்கிழமை. மகம் நட்சத்திரம் இரவு 8 மணி வரை, பிறகு பூரம். இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து முன்னோர்கள் சொல்லிய முத்தான கருத்துக்கள். அதில் ஒரு கருத்து, அற்புதமான கருத்துக்கள். பிரச்சனைகள் வர 2 காரணம் அப்படிங்கிறாங்க. என்ன? ஒன்று, யோசிக்காமல் செயல்படுவது. அடுத்தது, செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது. இது 2 சரியா வருமா? யோசிக்காமல் செயல்பட்டோம்னு வச்சுக்கோங்க, அது காரியங்கள் கைகூடாமல் போயிடும். எதுக்குமே பின்வழியை யோசிக்கணும். இதில் ஈடுபட்டா என்ன மாதிரி இருக்கும்னு அப்படி யோசிக்காமல் ஈடுபட்டா அது பிரச்சனைகள் வந்துடும். சரி, செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பதுன்னா, ஒரு சில பேர் தொழில் தொடங்கலாம்னு சொல்லுவாங்க, பல வருஷங்களாக சொல்லிக்கிட்டே இருப்பாங்க தொழில் தொடங்கலாம்னு. பார்த்தா அந்த ஊரில் அது சரியில்லை, இந்த ஊரில் இது சரியில்லை. ஒரு நண்பர் ஒருத்தர் வர்றோம்னாரு, ஆனால் அவர் சரியாக பேச்சுவார்த்தையெல்லாம் சரியில்லை, நினச்சி பேசுகிறாரு. இன்னொருத்தர் பணம் தரங்கிறார், ஆனால் இது இல்லை. இப்படி சொல்லிக்கிட்டே இருப்பாங்களே தவிர கடைசி வரை அந்த திசாபுத்தி குரு திசைனா 16 ஆண்டுகளும் முடிஞ்சிடும், தொழிலே தொடங்க மாட்டார். இப்படியே நடப்பில் போயிடும். இதுக்கு என்ன காரணம்னா, செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பேன். தினந்தோறும் எழுந்திரிச்சோன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்து என்ன பயன்? அதை செயல்படுத்தணும் இல்லையா? ஆகையினாலே பிரச்சனைகள் வர 2 காரணங்கள். ஒன்று, யோசிக்காமல் செயல்படுவது. அடுத்து, செயல்படாமல் யோசித்து கொண்டே இருப்பது. அதுக்கு அடுத்தது, இலை மீது எவ்வளவுதான் மழை பெய்தாலும், மழை பெய்யுது, இலையில சொட்டு சொட்டா வடியுது, இலை மீது எவ்வளவுதான் மழை பெய்தாலும் வேரின் உதவியின்றி ஒரு சொட்டு நீரை கூட அது குடிக்க முடியாதாம். இந்த வேரினுடைய சல்லி வேர், ஆணி வேர் இருக்குல்ல, அது இருக்கணும். அது வழியாத்தான் உள்ள அது ஆகாரம் போகணும். வேரின் உதவியின்றி ஒரு சொட்டு நீரை கூட குடிக்க முடியாது. அதுபோல எத்தனை தெய்வங்களை நீங்கள் தரிசித்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராதுன்னு எவ்வளவு அற்புதமான வரி பாருங்க. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம்னு ஔவையார் சொன்னார். ஆலயம் தொழுவது சாலவும் என்று அடுத்து அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். அந்த பெற்றோரை நீங்கள் தரிசிக்காமல் வணங்காமல் என் புண்ணியம் உங்களுக்கு சேராதான். எவ்வளவுதான் மழைத்துளி இலை மீது விழுந்தாலும் வேரின் உதவியின்றி அதை அந்த நீரை அது பருக முடியாது, குடிக்க முடியாது. அதுபோல உங்களுக்கு வாழ்க்கையிலே எத்தனை தெய்வங்களை நீங்கள் தரிசித்தாலும் பெற்றவர்களை வணங்காமல் புண்ணியம் சேராது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதற்கு அடுத்தது, அழுதால் நீ தனிமையில் அழுது. இது கவியரசு கண்ணதாசன் சொன்ன பொன்மொழி. அழுதால் நீ தனிமையில் அழு, சிரித்தால் நீ கூட்டத்தினரோடு சேர்ந்து சிரி அப்படிங்கிறாரு. ஏன்? அழுகிறது தனியாக அழுகாம கூட்டத்தில் சேர்ந்து நீ அழுதினா இது நடிப்பும்பாங்க. அவனை பாருங்க, அழுதே காரியம் சாதிச்சிட்டேன், ரொம்ப நடிக்கிறேன் அப்படின்னு. பெண்கள் இருந்தால் நீலக்கண்ணீர் வடிக்கிறேன் அப்படிம்பாங்க. ஆக கூட்டத்தில் இல்லாமல் தனிமையில் தான் அழுகணுமா. சிரிக்கிற போது தனியாக சிரிச்சா என்ன ஆகும்? அவனுக்குன்னு ஒரு பட்டத்தை இந்த உலகம் கொடுத்துரும். ஆகையினாலே அழுதால் தனிமையில் அழு, சிரித்தால் கூட்டத்தோடு சிறிய பண்ணு. அதுக்கு அடுத்தது இன்னொரு பொன்மொழி, மரம் இறைவன் தந்த வரம் அப்படின்னு போட்டிருக்கேன். அடுத்தது தான் அப்துல் கலாம் ஐயா சொல்லியிருக்காரு, வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. வாழ்க்கையில் நீ வெற்றி பெற வேண்டும்னா உனக்கு நல்ல நண்பர்கள் தேவை. அதனால தான் திருக்குறளில் நட்புக்குன்னே பல அதிகாரங்கள் ஒதுக்கியிருக்காரு. நல்ல நட்பு, தீய நட்பு, கூடா நட்பு எல்லாம். வாழ்க்கையில் வெற்றி பெற வேண்டுமானால் நல்ல நண்பர்கள் தேவை. ஆனால் வாழ்க்கை முழுவதும் வெற்றி பெற வேண்டுமானால் உனக்கு ஒரு எதிரியாவது தேவை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது யார் சொன்னா? அப்துல் கலாம் ஐயா அவர்கள் சொன்னாங்க. அவன் செய்ய முடியாதுன்னா செஞ்சு காமிக்கிற மாதிரி நமக்கு ஒரு உத்வேகம் வருமா. ஆகையினாலே தேவை அப்படிங்கிறாங்க. உறவு என்பது ஒரு புத்தகம், தவறு என்பது ஒரு பக்கம். ஒரு பக்கத்திற்காக ஒரு புத்தகத்தை இழந்து விடாதீர்கள் ஒரு இது. ஆகையினாலே ஊருடன் பயக்கின் வேருடன் கெடுங்க, எல்லாரோடைய அன்பாக பழக வேண்டும். இப்படிப்பட்ட பொன்மொழிகளை எல்லாம் படிக்கின்ற போது நம்முடைய வாழ்க்கையை நாமும் வளமாக்கிக் கொள்ள வேண்டும். இந்த கருத்துப்படி நடந்தால் நம் வாழ்க்கை வளமாகும் என்ற சிந்தனை நமக்கு உருவாகும். ஆகையினாலே தான் இந்த பொன்மொழிகளை எல்லாம் தொகுத்து உங்களுக்கெல்லாம் உங்கள் இல்லங்களில் நடைபெறும் விழாக்களிலே நீங்கள் வெளியிட்டால் மற்றவர்கள் படித்தும் பலன் பெறுவார்கள், உங்களுக்கும் அதனால் பலன் கிடைக்கும் என்று சொல்லி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன். மேசராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இன்று முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் நாள். முக்கிய புள்ளிகள் இல்லம் தேடி வருவார்கள். முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைப்பீர்கள். அரசு வழியில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம். அது மட்டுமல்ல, பொதுநலத்தில் இருப்பவர்களுக்கு புதிய பொறுப்புகள் உண்டு. சூரிய பலம் நன்றாக இருப்பதால் தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும் நாள் இந்த நாள். ரிஷபராசி நேயர்களே, உங்களுக்கு பகை கிரகமாக இருந்தாலும் குரு என்று இருக்கின்ற பொழுது குருவார்க்க கோடியன்மை என்பதனாலே வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் வெற்றி பெறுவீர்கள். விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரும். துணிவும் தன்னம்பிக்கையும் கூடும். அதே நேரத்தில் இதுவரை இருந்த தேக்க நிலை இப்பொழுது மாறும். தெளிவு பிறக்கும். ஊக்கத்தோடும் உற்சாகத்தோடும் இன்று பணிபுரிவீர்கள்.
மிதுனராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் உறவினர் பகைமாறி உற்சாகம் குடிகொள்கின்ற நாள். ஊர் மாற்ற சிந்தனைகள் அதிகரிக்கும். வீடு மாற்றங்கள் செய்யலாமா, வீட்டை பழுது பார்க்கலாமா என்றெல்லாம் சிந்திப்பீர்கள். என்ன இருந்தாலும் இன்று விரயங்களும் உண்டு, சுப விரயங்களும் உண்டு. நல்ல விரயங்களை மேற்கொள்வது நல்லது. கடகராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் ராசியில் செவ்வாய், அஷ்டமத்தில் சனி, ராகு. அஷ்டமத்தில் சனி மட்டும் இருந்தாலே அஷ்டமத்து சனி என்பார்கள். அகப்பட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனி என்பது பழமொழி. ஆனால் அஷ்டமத்தில் ராகுவும் அல்லவா இருக்கின்றார். எனவே திட்டமிட்ட காரியங்கள் எல்லாம் திசை மாறி செல்லும். விரயங்கள் கூடுதலாக இருக்கும். விழிப்புணர்ச்சி எவ்வளவுதான் அதிகம் இருந்தாலும் கூட விலையுயர்ந்த பொருட்களை கையாளுகின்ற பொழுது மிக மிக உங்களுக்கு கவனம் தேவை. வாங்கல் கொடுக்கல்களில் ஏமாற்றங்களை சந்திக்க நேரிடும். உறவினர் பகை உருவாகாமல் பார்த்துக் கொள்வது உங்கள் புத்திசாலித்தனம். அதே நேரத்திலே உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மேலதிகாரிகளின் கெடுபிடிக்கு ஆளாக நேரிடும். சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசியிலேயே சந்திரனோடு கேது. மன நிம்மதி எள்ளளவுக்கும் இருக்காது. இதை செய்வோமா அதை செய்வோமா என்ற மனக்குழப்பம் ஏற்படும். நட்பு பகையாகலாம். திடீர் பயணத்தால் உங்களுக்கு சில சிக்கல்களும் சிரமங்களும் வரலாம். எதையும் நீங்கள் துணிந்து செய்யவும் இயலாது. அதே நேரத்தில் 10ல் குரு இருப்பதனாலே திடீரென்று பதவி மாற்றங்கள் கூட வரலாம். கவனம் தேவை. கன்னிராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் விரயஸ்தானத்தில் கேது. இடமாற்றங்கள், ஊர் மாற்றங்கள் வருவது பற்றிய அறிகுறி தென்படும். பயணங்கள் பலன் தருவதாக அமையும். உல்லாச பயணங்கள் அல்ல, ஆன்மீக பயணங்களை இன்று நீங்கள் மேற்கொள்வீர்கள். செவ்வாய் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்திலே நீச்சம் பெற்றிருப்பது நன்மைதான். 8க்கு அதிபதி நீச்சம் பெற்றிருப்பதால் இடம் வாங்குவது, பூமி வாங்குவது பற்றிய சிந்தனை உருவாகும். அதே நேரத்தில் பூமி சம்பந்தப்பட்ட வகையில் ஏதேனும் பிரச்சனை இருந்தால் அது நல்ல முடிவுக்கு வரலாம். இந்த நாள் நல்ல நாளாக மதியத்திற்கு மேல் உங்களுக்கு அமையும். துலாம் ராசி நேயர்களே, அஷ்டமத்து குருவின் ஆதிக்கம் இருப்பதால் நினைத்தது நிறைவேறாமல் போகலாம். பிரச்சனைகள் அடுக்கொண்டே போகும். ஒரு கடனை அடைக்க மற்றொரு கடன் வாங்கும் சூழல் கூட உங்களுக்கு உருவாகலாம். அருகில் இருப்பவர்களின் அனுசரிப்பு கொஞ்சம் குறையும். நீங்கள் எதையும் நினைத்த நேரத்தில் செய்ய இயலாத நாள் இன்று என்பதனாலே இன்று கிழமை செவ்வாய் முருகப்பெருமானை வழிபடுவது நல்லது. விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் இந்த முயற்சிகளில் வெற்றி கிடைக்கின்ற நாள். முக்கியஸ்தர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பார்கள். வாங்கல் கொடுக்கல்கள் சிறப்பாகவும் இருக்கும். அதே நேரத்தில் எதிர்பார்த்த இடத்திலிருந்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். நண்பர்கள் உங்களுக்கு நம்பிக்கைக்குரியவிடம் நடந்து கொள்வார்கள். விலையுந்த பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். இளம் வாங்க வேண்டும், வீடு வாங்க வேண்டும், கட்டிய வீட்டை பழுது பார்க்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்தவர்களுக்கு அது கைகூடும் நாளாக இந்த நாள் அமைகின்றது. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கெல்லாம் 4ஆம் இடத்திலே சுக்கிரன், 6ஆம் இடத்திலே குரு பரிவர்த்தனை. எனவே தாய்வழி ஆதரவு உண்டு. உத்தியோகத்திலே திடீர் மாற்றங்கள் வரலாம். நீங்கள் கேட்ட இடத்திற்கு மாறுதல் கிடைக்காவிட்டாலும் இப்பொழுது கிடைத்த இடம் உங்களுக்கு திருப்திகரமாகவே இருக்கும். பஞ்சமஸ்தானத்தில் சூரியன் இருப்பதாலே பிள்ளைகள் வழியில் நல்ல சம்பாத்தியங்கள் மூலம் உதிரி வருமானங்கள் வரலாம். அவர்களுக்கு வேலை கிடைக்கும் சூழ்நிலையும் உண்டு. மகராசி நேயர்களே, உங்களுக்கு சந்திராஷ்டமம். எதை செய்தாலும் உங்களுக்கு யோசித்து செய்ய வேண்டிய நாள். அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது. அமைதி உங்களுக்கு தேவை. அதே நேரத்தில் வீண்பலிகளுக்கு ஆளாகவும் நேரிடும். எதையும் செய்யாத வீண்பலிகள் கூட வரலாம். உத்தியோகமாக இருந்தாலும் தொழிலாக இருந்தாலும் மிக மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரம். அது மட்டுமல்ல, இன்று கிழமை செவ்வாய் என்பதனாலே முருகப்பெருமானை முறையாக வழிபட்டால் நல்லது நடக்கும். கும்பராசி நேயர்களே, ராசியிலேயே சனி ராகு இருக்கிறார்கள். சனி சொந்த வீடு. எனவே உங்களுக்கு பெரிய அளவில் பாதிப்புகள் ஏற்படாது. அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்கும். அதே நேரத்தில் உங்களுக்கு அருகில் இருப்பவர்கள் ஒரு சில நல்ல காரியங்களையும் செய்து முடித்துக் கொடுப்பதாக சொல்வார்கள். துணியும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். நீங்கள் தேர்ந்தெடுத்த களம் எதுவாக இருந்தாலும் அதில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் விதத்தில் 2லே சுக்கிரன் இருக்கின்றார். பணப்புழக்கம் நன்றாக இருக்கும். ஆடை ஆபரண சேர்க்கை உண்டு. வீட்டிற்கு தேவையான அத்தியாவசிய பொருள் மட்டுமல்ல, ஆடம்பர பொருட்களையும் வாங்கும் யோகம் உண்டு. மீனராசி நேயர்களே, உங்களுக்கு இன்று யோகமான நாள். வாக்கில் வசூலாகி பரவசப்படுத்தும். தேங்கிய காரியங்கள் சுறுசுறுப்பாக நடைபெறும். நண்பர்களின் ஒத்துழைப்பும் நல்ல விதமாக கிடைக்கும். எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்து வெற்றி காண்பீர்கள். அது மட்டுமல்ல, இன்றைக்கு உங்களுக்கு பிறருக்காக வாங்கி கொடுத்த தொகை உங்களுக்கு வந்து சேரும். அதன் விளைவாக ஏற்பட்ட பிரச்சனைகள் தானாகவே அகலும். இடம் வாங்குவது, பூமி வாங்குவது, கட்டிய வீட்டை பழுது பார்ப்பது போன்றவற்றெல்லாம் உங்கள் மனம் லயிக்கும். என்ன இருந்தாலும் புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகம் உண்டு. இந்த நாள் இனிய நாள். மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்.